ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஸ்டடி வித் மீ லைவ் நான் போட்டிருந்தேன். அந்த ஸ்டடி வித் மீ லைவில் நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தனோ எல்லாமே பக்காவாக படித்து முடிச்சிட்டேன். 10 மணிக்குள்ளால் படித்து முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணதை கரெக்டாக 9:30க்கெல்லாமே நான் படித்து முடிச்சிட்டேன். அப்புறமா கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் புத்தா டிஎன்பிஎஸ்சி புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அழகு 1 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ அழகு 2ல் தான் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கேன். அதுலேயுமே ஃபஸ்ட்டு 3 டாபிக் நான் ஆல்ரெடி படிச்சாச்சு. அதுக்கப்புறம் உள்ளதான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால லெசன்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே ரீட் பண்ணி படிப்பேன் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் ஸ்லோ லேர்னராக இருப்பீங்க. உங்களுக்கு நான் ஸ்பீடாக படிக்கிறது டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா நான் இனிமேல் என்னோட லைவில் படித்து முடிக்கிறது வரைக்கும் நான் மனசுக்குள்ளே படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர், ஸ்பீடாக நீங்கள் லேர்ன் பண்ணிடுறீங்க, எங்களால் அவ்வளோ சீக்கிரமாக படிக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் இனிமேல் குவைட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் ஒரு 10 நிமிஷம் பண்ணலான் இருக்கேன். நான் போடுற ஸ்டடி லைவோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 11 நாளில் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி இந்த 3 முடிக்கணுங்கிறதா டார்கெட்டே. இது என்ன எப்படி நான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன்னு நான் ஆல்ரெடி அந்த லைவ்லேயே சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். லைவ் போஸ்ட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். அது 11 நாளில் 11 புக்கை முடிக்கணுங்கிறது தான் டார்கெட்டுங்கிறதுனால அதில் ஆல்ரெடி இன்றைக்கி முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா நான் 3 புக்கை முடிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு புக்கு டார்கெட்டு, ஆனால் நான் ஆல்ரெடி 3 புக் ஒரு நாளிலே முடிச்சிட்டேன். ஸோ 11 நாள் கூட ஆகாது, அதுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிடலாம். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களால் ஒரு போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் என்னென்னா நீங்களும் என்ன மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து படிக்கணும், எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, பாதியில் எழும்பி போகக்கூடாது. சில பேர் ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருப்பீங்க, கண்டிப்பாக அவங்கெல்லாம் 1 மணிக்கூரில் ஒரு லெசன் முடிச்சிருவீங்க. நான் 1 மணிக்கூர்லலாம் ஒரு லெசன்ஸை கண்டிப்பாக முடிச்சிருவேன். அப்படி தான் இன்றைக்கி லைவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஒரு 10 மணிக்கே எல்லாமே 10 மணிக்கு முன்னாடியே நான் எல்லாமே முடிச்சாச்சு. ஆனால் எல்லாராலையும் அப்படி முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். சில பேர் 2 மணிக்கூர் எடுத்துப்பாங்க ஒரு லெசனுக்கே, இல்லைனா 3 மணிக்கூர் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அப்படிங்கிறவங்க நான் தரக்கூடிய ஷெடியூலை பார்த்தீங்கன்னா அந்த 1 டே ஃபுல்லாக நீங்கள் வச்சுனாலும் படித்து முடிக்காமல் அடுத்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் தரக்கூடிய அந்த ஒரு ஷெடியூலை ஒரு நாளையில் எப்படியாவது நீங்கள் முடிச்சிருங்க, தலைக்கீழே நின்னாது. நான் ஒரு ஷெடியூலை 4 மணிக்கூரில் முடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால நீங்களும் கண்டிப்பாக முடிக்கணும்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துனாலும் 24 மணிக்கூர் இருக்குது. உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படித்து முடிச்சிருங்க. நாளைக்கு ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 5:40க்கு எல்லாமே லைவ் வந்துடுவேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது 6 மணிக்கு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரை உங்ககிட்ட ஏதாவது நான் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தான் படிக்க ஆரம்பிப்பேன்.